أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். மனிதர்களே, நீங்கள் உங்கள் இரட்சகனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் எத்தகையவன் என்றால், உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அதிலிருந்து அதற்குரிய ஜோடியையும் படைத்தான். இன்னும் அவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். இன்னும் அல்லாஹ்வே அவனை கொண்டு தமக்குரிய உரிமைகளை நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறீர்களே, அத்தகையவனையும் மேலும் இரத்த கலப்பு சொந்தங்களை துண்டித்து விடுவதையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி. அந்நிசா 4வது அத்தியாயம் 1வது வசனம். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனித சமுதாயம் அனைவரும் ஒரு பெற்றோர் வழியில் வந்தவர்களே. உங்கள் அனைவரையும் ஒரு பெற்றோர் வழியில் தான் நாம் படைத்தோம். முதல் மனிதர் ஆதமையும் அவருக்கு ஜோடியாக பெண்ணையும் ஹவ்வாவையும் படைத்து அவர்களிருந்துதான் இந்த மனித சமுதாயம் அனைவரும் வந்தார்கள். அவருடைய சந்ததிகள் தான் நாமெல்லாம் என்று குர்ஆன் வசனம் கூறுகிறது. ஆக இந்த வசனத்தில் பார்க்கும்போது எதை சுட்டி காட்டுகிறது? உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுமே ஒரு பெற்றோர் வழிதான். உங்களுக்கு மதம் என்பது இல்லை, உங்களுக்கு சாதி என்பது இல்லை, உங்களுக்கு நிற வேறுபாடு கூடாது, உங்களுக்கு மொழி வேறுபாடு கூடாது, நீங்கள்லாம் ஒரு பெற்றோரின் வழி சகோதரர்கள் என்ற விஷயத்தை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாருங்கள், ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனி கடவுள் இருப்பதாக நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை அவர்கள் ஒரு சிலையை வைத்திருக்கிறார்கள். அதுதான் எங்கள் மதம், அதுதான் எங்கள் மதத்தின் கடவுள் என்று கூறுகிறார்கள். ஆனா இஸ்லாம் இறைவன் சொல்லி காமிக்கிறான், நீ உங்களுக்கு என்று தனி கடவுள் அல்ல, உங்கள் எல்லாத்தையும் ஒரு பெற்றோர் வழியாக படைத்தவன் நான் ஒருவன் தான் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆக அன்பிற்குரியவர்களே, பல்வேறு கடவுள் இருந்தால் நமக்குள் என்ன ஆயிருக்கும்? இந்த வானத்திற்கும் பூமிக்கும் பல்வேறு கடவுள் இருந்தால் என்னங்க ஆயிருக்கும்? இந்த வானத்தையும் பூமியும் நிர்வகிப்பதில், அதற்கு இடையில் இருக்கின்ற நிர்வாகம் செய்வதில் பல்வேறு கடவுளுக்கிடையே போட்டி ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டு இது அனைத்தும் அழிந்து போயிருக்கும் என்று இறைவன் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். ஆக பல்வேறு கடவுள் என்பது இல்லை, உங்கள் எல்லாம் ஒரு பெற்றோர் வழி சந்ததிகளாக தான் இறைவன் அல்லாஹ் படைத்தான். அதனாலதான் நாமெல்லாம் ஒரே மனிதர்களாகவும் ஒரே இயற்கையை சுவாசிப்பவர்களாகவும் ஒரே இயற்கை நமக்கெல்லாம் பயனளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆகவே நமக்கு எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி இன்பம் துன்பம் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் பல்வேறு கடவுள் இல்லை, பல்வேறு கடவுளுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. ஒரு கடவுள் தான் இருக்கிறான். நம்மை படைத்தவன் ஒரு இறைவன் தான் இருக்கிறானே தவிர பல கடவுள் என்பது கிடையாது. இதெல்லாம் என்னங்க? மூட நம்பிக்கையினால், மக்கள் அறியாமையினால் ஏற்படுத்திக் கொண்டவை. இந்த சிலை வழிபாடுகள் நடத்தக்கூடிய இந்த சமூகங்களை நீங்க பாருங்க. சிலை வழிபாடுகள் வச்சு இது எங்க மதத்துடைய கடவுள் என்று சொல்றாங்களே, இதெல்லாம் யாருங்க? இறந்து போன முன்னோர்கள். அதைதான் இறைவன் சொல்லி காமிக்கிறான், நீங்கள் உங்களுக்கு பல கடவுள் என்பது கிடையாது, உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு கடவுள் தான் என்ற விஷயத்தை இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்ப உங்களுக்கு சாதி என்பது கிடையாது. அப்ப கிறிஸ்துவ மதத்துல அமெரிக்கா போன்ற நாடுகள்ல நீங்க பார்க்கலாம், கிறிஸ்துவ மதத்துல கிறிஸ்துவருக்குள்ளேயே அவங்க என்ன செய்வாங்க? கருப்பர் வெள்ளை என்ற வேறுபாடு இருக்கு. அது இந்து மதத்துல நீங்க பாக்குறீங்கன்னா பிறப்பின் அடிப்படையில் இவன் தலித்து இவன் உயர்ந்தவன் என்ற வேறுபாடு இருக்கு. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு அந்த வேறுபாடுலாம் கிடையாதுப்பா, நீனா ஏன் பிரித்து வச்சுக்கிட்ட? நீனா மதங்களை பிரித்து வைத்துக் கொண்டாய், நீனா சாதியை பிரித்து வைத்துக் கொண்டாய், நான் உன்னை படைத்தேன் ஒரு பெற்றோர் வழி பிள்ளைகளாக, நீனா பிரித்து கொண்டதுக்கு நான் பொறுப்பாக முடியாது என்று வேதம் சொல்லி காமிக்கிறது. ஆகவே நீ வேதத்தின் அடிப்படையில் வா, ஒரே சகோதரனாவா, ஒரே சம்பந்திகளாவா என்ற விஷயத்தை குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். படைத்த இறைவன் ஒரு இறைவன் தான். நமக்குள் பல்வேறு கடவுள் பல்வேறு மதம் என்பது இல்லை. நம்ம எல்லாத்தையும் படைச்சவன் ஒரு இறைவன் தான், ஒரு பெற்றோர் வழியாக படைத்தான். ஆகவே நமக்கெல்லாம் ஒரு வழிமுறை தான் இஸ்லாம் என்ற ஒரு வழிமுறை. இஸ்லாம் என்னங்க? ஒரு மதமா? மற்ற மதங்களை போன்றது ஒரு மதமாக கிடையாது. இஸ்லாம் என்பது இறைவனின் வழி, சாந்தி என்று அர்த்தம். அப்ப இறைவனின் வழியை நாம் பின்பற்றுவதன் மூலம் நமக்கு சகோதரத்துவம் என்ற சாந்தி கிடைக்கிறது, சமத்துவம் என்ற சாந்தி கிடைக்கிறது, பங்காளி என்ற சாந்தி கிடைக்கிறது, சம்பந்தி என்ற சாந்தி கிடைக்கிறது. அப்ப இறைவன் இதுல என்ன சொல்றான்? இதை பின்பற்றுவதன் மூலம் உங்களுக்கு சாந்தி, அமைதி
கிடைக்கிறது என்ற மார்க்கம் தான், கிடைக்கிறது என்ற விஷயத்தை தான் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கமாக இறைவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் என்றால் சாந்தி, சகோதரத்துவம், அமைதி என்ற பொருள் தரக்கூடிய, இறைவன் வழி என்ற பொருள் தரக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்கிறது தவிர இது ஒரு மதம் அல்ல. இந்த உலகத்தை இறைவன் எப்படி படைத்தானோ உங்களுக்கான ஒரு வழிமுறையும் வைத்திருக்கிறார். மனித சமுதாயத்திற்கான ஒரு வழிமுறையும் வைத்திருக்கிறான். அந்த வழிதான் திருக்குறான். ஆக அந்த வழிமுறை தான் இஸ்லாம். இப்ப உங்களுக்குள் இருக்கின்ற சாதியை நீங்க ஒழிக்கணும்னா நீங்க என்னங்க செய்யணும்? பல்லையர் பறையர் சக்கிலியர் என்ற இந்த மக்களை கொடுமையாக தலித்துகளாக ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதை ஒழிக்கணும்னா என்னங்க செய்யணும்? நீங்கள் போராடினா ஒழிஞ்சிருமா? இந்த தலித்து என்ற அடையாளம் ஒழிஞ்சிருமா? ஒழியாது. நீங்க அவங்களோட சண்டை போட்டா ஒழிஞ்சிருமா? ஒழியாது. அவங்களை கொலை செஞ்சா ஒழிஞ்சிருமா? ஒழியாது. அப்ப இந்த தலித்து என்ற இந்த மூட நம்பிக்கை, தலித்து என்ற இந்த வன்கொடுமை ஒழிவதற்கு என்ன செய்யணும்? விடுதலை பெறற்கு என்ன செய்யணும்? நீங்கள் அதிலிருந்து வெளியேறணும். ஏன்? இந்து மதம் என்பது சாதிய கட்டமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சாதிதான் இந்து மதம். இந்து மதம் சாதிதான். ஓகேங்களா? இந்த இந்து மதத்திலிருந்தே நான் விடுதலை பெறணும்னா, சாதிக்குள் இருந்து சாதியை விடுதலை பெறணும்னா சாதிதான் ஏற்படும். அப்ப ஒருவன் தன் உடலில் சாக்கடைக்குள் இருக்கிறான். உடலில் சாக்கடைக்குள் இருக்கிறான். அவன் சாக்கடையிலிருந்து நான் சுத்தமாகவில்லை என்றால் சுத்தமாக மாட்டான். அதுல இருந்து வெளியேறணும். அப்ப இந்து மதம் என்ற ஒரு சாதிய வன்கொடுமை என்ற கட்டமைப்பில் இருக்கிறது. அதிலிருந்து வெளியேறாமல் இந்த தலித்து என்ற பிரச்சனை எந்த காலத்திலும் அது விடுதலையை பெற முடியாது. இது இன்னைக்கு நேற்று வந்த தலித்து சமூகம் அல்ல. தலித்து என்று கூறப்படுகிற இந்த காலத்தில் மட்டுமல்ல, ஆண்டாண்டு காலமாக தலித்து என்ற சம்பவங்கள் ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடக்கக்கூடியவர் அடக்கி கொண்டுதான், அடங்கக்கூடியவர் அடங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒழிப்பதற்கு ஒரே வழி இறைவன் வழி. அது இஸ்லாம். இஸ்லாத்தில் இன்னும் இணைந்து கொண்டால், ஒரு சக்கிலியரோ, ஒரு பல்லரோ, ஒரு பறையரோ இன்று இணைந்து கொண்டால் அவர் எங்களோட சகோதரராகிறார். அதே ஒரு தேவரோ அல்லது சேருவாரோ அல்லது பிராமணரோ கோணாரோ ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் எங்களோட சகோதரராக, ரெண்டு பேரும் சம்பந்திகளாக இருக்கிறோம். இன்னைக்கு முன்னாடி 2 பேரும் என்ன சண்டை போட்டிருக்கோம். சாதி ரீதியான சண்டைகள் இருக்கிறது. அதே இது நீங்க 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா சம்பந்திகள். இது நேச்சுரல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம். இந்து மதத்திலிருந்து எல்லா சமுதாயத்தில் எல்லா சாதியிலிருந்தும் தினசரி இஸ்லாத்து வந்திருக்காங்க இல்லையா? இன்னைக்கு 2 பேரும் சம்மதிகளாக இருக்காங்க இல்லையா? 2 பேரும் திருமணம் முடிச்சுக்கிறாங்க இல்லையா? 2 பேருக்கு திருமணம் குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லையா? அப்ப இஸ்லாம் என்பது சாதி, மதம், மொழி ரீதியான வேறுபாடுகளை ஒழிக்கிறது. அப்ப சாதிய வன்கொடுமை ஒழிக்க ஒரே வழி, சாதிய தீண்டாமை ஒழிக்க ஒரே வழி, சாதிய வன்கொடுமையிலிருந்து விடுதலை பெற ஒரே வழி இஸ்லாம் தான். ஒன்னை படைத்த இறைவன் வழிதான் ஒழிக்க முடியும். நீனாக ஒரு மூட நம்பிக்கையில் இருந்துகிட்டு ஒழிக்க முடியாது. எத்தனை சாதிய போராட்டம் நடத்துங்க, எத்தனை பேர் கொலை செய்யுங்க, ஒழிக்க முடியாது. அவர்களும் கொலை செய்வார்கள், நீங்களும் கொலை செய்வீங்க. ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கும் தவிர இதுக்கான விடுதலை இறைவன் புறத்துல தான் இருக்கிறது. நீங்களாக போராடி, நீங்களாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதுல நான் வெல்லணும் என்றால் வெல்ல முடியாது. இறைவனுடைய வழி இஸ்லாம். இறைவனுடைய இறைவழிதான் இஸ்லாம். அந்த இறைவன் சொல்றான், இதுதான் உன்னுடைய வழி, இதை பின்பற்று, உன்னை நான் படைத்தேன், இது என்னோட வழிமுறை, இதை நீ பின்பற்று என்று சொல்கிறான். இதை பின்பற்றுவதன் மூலம் நமக்கு சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுமை கிடைக்கிறது, சம்பந்திகளாக வாய்ப்பு கிடைக்கிறது, சாதிய தீண்டாமையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது, எல்லா ரீதியான வேறுபாட்டிலிருந்து விடுதலை கிடைக்கிறது, நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைக்கிறது. இந்த உலகத்துக்கு நம்மளாம் படைக்கப்பட்டதுங்க குறிப்பிட்ட காலம் சோதனைக்காக படைக்கப்பட்டிருக்கோம். அப்ப இந்த சோதனைக்காக படைக்கப்பட்ட இந்த காலத்துல நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை இவன் சோதிக்கிறான். அறியாமை இருக்காதே, அறிவொளிக்கு நோக்கி வா. அறியாமையும் வச்சிருக்கான், அறிவொளியும் வச்சிருக்கான். என்னுடைய வழி இதுதான், இதை பின்பற்றி நீ அமைதிக்கான வழி தேடிக்கொள். நீ அறியாமையை பின்பற்றி உன்னையை நீனே மாய்த்துக் கொள்ளாது என்ற விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். ஆகவே அறியாமையிலிருந்து விடுபட்டு அமைதிக்கான வழியான இஸ்லாத்தை நோக்கி வா. அதுதான் உன்னை சாதிய வன்கொடுமையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அதில் தான் சாதி ஒன்றிலிருந்து நீ விடுதலை பெற முடியும். ஆகவே உன்னை படைத்தவன் அல்லாஹ் தான். எல்லா சமுதாய மக்களும் படிச்சவங்க யாருங்க? அல்லாஹ், இறைவன் ஒருவன் தான். அரபில சொன்னா அல்லாஹ், தமிழ்ல சொன்னா இறைவன். ஆக அந்த இறைவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் உன்னை படைத்தான். அவன் தான் இந்த வழி, உனக்கு ஒரு வழியை நீ எப்படி வாழணும் ஒரு வழிமுறை கொடுத்திருக்கான். அதுதான் திருக்குரான். ஆக அதை படித்து நீ அதை நோக்கி பின்வா. அதன் மூலம் நாம் மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளையும் வெற்றியும் நமக்கு கிடைக்கும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.